வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் மார்ச் மாதத்துக்கான ஆங்கில மாத ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். 12 ராசிகளோட வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசி. மேஷத்துக்கு ஆல்ரெடி இயர்லி டிரான்சிட்ஸ் எக்ஸலண்ட். ஸோ அதை நம்ம ஆங்கில புத்தாண்டு ராசி பலனில் போட்டோம். சரி, இப்போ மார்ச் மாதத்துக்கு எப்படி இருக்குது? மாத கோள்கள் நிறையா மாறுமே. அப்போ இந்த கோள்கள்லாம் நமக்கு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை கொடுக்குது, இந்த மாதம் ஓவராலாக எப்படி இருக்குது, டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த மாதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 கிரகங்கள் மேஜராக டிரான்சிட் ஆகுது. இதெல்லாம் வந்துன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். ஸோ இதெல்லாம் மாத கோள்கள். இவங்க 4 பேருமே டிரான்சிட் ஆகிறாங்க. சில மாதங்களில் சில பிளானட்ஸ் ஐடியலாக ஒரே ஹவுஸில் இருக்கும். ஆனால் இந்த மாதம் இந்த 4 பிளானட்டோட டிரான்சிட்டுமே இருக்குது. ஸோ எப்படி இருக்க போகுது மேஷத்துக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடியது வந்து மேஷ ராசியோட ராசிநாதன் செவ்வாய். செவ்வாய் எங்கே இருக்கிறாரு? உச்ச நிலையில் இருந்தார். எப்போது? ஃபெப்ரவரி மந்தில். ஸோ மார்ச் 14க்கு மேலே இந்த மகரத்துலேருந்து கும்பத்துக்கு செவ்வாய் டிரான்சிட் ஆகிறாரு. பை மார்ச் 15 செவ்வாய் சனியோட வீடான கும்ப வீட்டுக்கு போகிறாரு. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். செவ்வாய் வந்து இவ்வளோ நாள் உச்சமாக இருந்தார். இப்போ தன்னோட பகை வீட்டுக்கு, அதுவும் அந்த பகை ஸ்தானாதிபதியான சனியோடய போய் சேர போகிறாரு. இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ தேவையில்லாத வாக்குவாதங்கள், வம்பு இதெல்லாம் வந்தாலும் நீங்களே விலகி போய்க்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் தேடி வரும். காரணம், ராசிநாதன் செவ்வாய் அவரே ரொம்ப கோபமான கிரகம். ஸோ சனி இன்னொரு வம்பு பிடிச்ச கிரகம். ஸோ ஒரு வம்புக்காரனும் இன்னொரு வம்புக்காரனும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்துகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அவரும் நம்ம ராசி அதிபதியாக இருக்கும்போது ஸோ சில வில்லங்கங்கள் நம்மளை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மார்ச் 7ஆம் தேதி புதன் உங்களுடைய கும்பத்திலிருந்து மீனத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மீனம் அப்படிங்கிறது உங்களுடைய 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படின்னா என்னது? விரயஸ்தானம். அப்போது அந்த புதன் யார்? 6ஆம் அதிபதி. எதிர்ப்புகளை குறிக்கக்கூடிய கிரகம். அவர் போய் 12ல் மறைகிறதுனால எதிரி விரயம், எதிர்ப்பு விரயம்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது என்னதான் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் மார்ச் 7ஆம் தேதிக்கு மேலே அங்கே போகக்கூடிய, மார்ச் 15க்கு மேலே தான் சனி செவ்வாய் சேர போகிறாங்க, அது வேறு விஷயம். அதுக்கு முன்னாடியே மார்ச் 7 வந்து அந்த புதன் 12ல் இருந்து எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு கொடுக்குறாரு. அழிக்கிறதுனா என்ன? எது கத்தி கம்பு எடுத்துகிட்டு போய் சண்டை போடுறது கிடையாது. ஸோ ஒன்று நீங்களே அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போவீங்க, அல்லது உங்களோட வில் பவர், உங்களோட பொட்டன்ஷியல், உங்கள் பாசிட்டிவிட்டியை பார்த்துட்டு அவங்களே பயந்து போய் இவர்கிட்ட மோத முடியாதுடான்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பெருசாக ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். என்னதான் இருந்தாலும் இந்த செவ்வாய் போய் சனியோட சேர்றதுனால, போன மாதம் நான் ஒரு ஸ்பெஷல் ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லியிருப்பேன்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதம் அது ஒரு கொஞ்சம் ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. என்னதான் இருந்தாலும் அவர் ராசிநாதன் இல்லையா? அவரே போய் ஒரு பாவ கிரகத்திட்ட சேரும்போது நமக்கே கொஞ்சம் ஒரு டவுனாக ஃபீல் பண்ணுறது, ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கிறது, நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட்ஸ் எல்லாம் வர்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வரக்கூடிய அந்த எதிர்ப்புகளை நினச்சி பெருசாக பயப்படாதீங்க. புதன் 6ஆம் அதிபதியாக இருந்து 12ல் ராகுவோடு சேர்ந்து சூன்யமாகிறாரு. சூரியன் எப்படி வந்து அஸ்தங்கப்படுத்துவாரோ, ராகு கேதுலாம் சூன்யமாக்கிடும் இன்னொரு கிரகத்தை, அதாவது காம்பன்சேட் பண்ணிடும். ராகு வந்து ஒரு விதத்தில் அது வேலை செய்யும், கேது இன்னொரு விதத்தில் வேலை செய்யும். பட் ராகுவோட புதன் சேர்றது வந்து புதன் கெட்டு தான் போகிறாரு. அந்த புதன் யாருன்னா கெட்ட ஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ இந்த எதிர்ப்புகளை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நீங்கள் முழுக்க ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். எதுக்கும் பயப்படாதீங்க. செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது முக்கியமாக வேண்டாம். மித்தபடி இந்த மாதம் ரொம்ப நல்லா தான் இருக்க போது. நம்ம இப்போ ஒவ்வொரு செக்டாருக்காக பார்த்துருவோம் எப்படி இருக்கும் அப்படின்னு. சரி, ஃபஸ்ட்டு தொழில் எப்படி இருக்கும்? ஸோ 6ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரு? புதன் 12ல் போயிருக்கிறாரு. ஸோ அப்போ புதன் சூன்யம் ஆயிட்டாருன்னு சொன்னீங்களே, அப்போ எங்களுக்கு தொழில் அப்போ பாதிக்கப்படுமானா அது கிடையாதுங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ராகு அப்படிங்கிறவர் வந்து எதையுமே மல்டிபிளாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அதோட உயிர் காரகத்துவமான அந்த எதிர்ப்புகள் அப்படி அழிஞ்சுது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, ஜட காரகத்துவமான தொழில், வேலை வாய்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை ராகு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. ஸோ தொழில் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் எப்படி போயிட்டு இருந்ததோ அதே மாதிரி ரொம்ப நல்லா தான் போக போகுது. பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேண்டாம். ஏன்னா 12 என்ன தான் இருந்தாலுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குறிக்கக்கூடிய இன்னொரு ஸ்தானம். ஸோ அங்கே ஒரு பாவ கிரகமான ராகு ஏற்கனவே இருக்கிறாரு. நம்ம இயர்லி ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே சொல்லியிருக்கோம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இந்த வருஷத்தில் வந்து தவிர்த்துக்கோங்கன்னு. அதே தான் இந்த மாதத்துக்கும். தொழில் நல்லா இருக்க போகுது. தொழிலில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வர போகிறதில்லை. எப்படி இருக்கோ நீங்கள் அப்படியே கொண்டு போக போகிறீங்க. ஸோ ஜனவரி ஃபெப்ரவரியிலலாம் எப்படி இருந்ததோ, ஃபெப்ரவரியில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த மார்ச்சில் வந்து எப்படின்னா, அந்த எக்ஸலன்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தட் இஸ் குட் ஃபார் யூ. அப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 2023ல் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து நீங்கள் தொழிலில் சந்திச்சிங்க.
நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் பண்ண முடிஞ்சாலும் அதை உங்களால் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கேது 6ல் இருக்கிறது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா? ஸோ இந்த ராகு கேது பிடியில் 6ஆம் இடம்ங்கிறது முழுசாக வருது எந்த மாதம்? மார்ச் மாதம். ஸோ டெஃபினட்டாக இந்த தொழில் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்க போகுது. இருக்கிறத அப்படியே நேர்த்தியாக நல்லபடியாக கொண்டு போங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி 11ல் சனி இருக்கிறாரு, கூட சூரியன் இருக்கிறத நினச்சி நீங்கள் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சூரியன் என்ன தான் இருந்தாலும் உங்களோட பஞ்சமாதிபதி தான். சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது, அங்கே சூரியன் டிஸ்டர்ப் ஆகுறாரு. பட் அந்த சூரியன் எந்த ஸ்தானாதிபதிங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். என்ன தான் இருந்தாலும் பஞ்சமாதிபதி. அவர் கெட்டு போனாலுமே உங்களை வந்து எந்த விதத்துலையும் அவர் கெடுக்க மாட்டார். உங்கள் லாபம் குறையுமே தவிர நீங்கள் நஷ்டமாக போகிறதில்ல. ஸோ அப்படிங்கும் பட்சத்தில் உங்களுடைய தொழில் நல்லா தான் இருக்க போகுது. சரிங்க, நாங்கள் தொழிலெலாம் இல்லை, நாங்கள் வந்து ஒரு வேலையில் இருக்கோம், எங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுது? 10ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த மந்த் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துலேயே உங்கள் ராசி நாதனான செவ்வாய் இருக்கும்போது ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வேலை வாய்ப்பில் இருக்க தான் செய்யுது. பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்தில் தேவையில்லாத இன்டர்னல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுல உங்களை இந்த செவ்வாய் சிக்க வைப்பார். காரணம் சனியோட போய் சேர்றாரு. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கொலீக்ஸ் எல்லாம் ரொம்ப நம்பாதீங்க. ஒரு நாள் ஒரு ஹாஃப் டே பர்மிஷன் போட்டேன், என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக என் கூட தான் வேலை செய்கிறாரு, அவரை நம்பி கொடுத்துட்டு போனேன், கடைசி பார்த்தா என் பேர் தான் கெட்டு போகுது, நான் கொடுத்ததே என் பின்னாடி பேக் ஸ்டாப் பண்ணுறாங்க, என்னை பற்றி தப்பாக போய் போட்டு கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, ஸோ ஆஃபீஸ் கொலீக்ஸ்லாம் எனக்கு எதிராக இருக்கிறாங்க, இன்டர்னல் பாலிடிக்ஸ் நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய படி தான் இருக்கும் இந்த மந்தோட செகண்ட் ஹாஃப். ஸோ அந்த செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு தெரியலை, அது கேஷுவலாக நடக்குதுன்னா நமக்கு ரொம்ப வலிக்கும். அந்த இடத்துல போனால் நீ விழுந்துருவ அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கவனமாக இருந்துக்கிட்டோம்னா நம்ம விழவும் மாட்டோம், நமக்கு வலியும் தெரியாது. ஸோ இதுதான் பேசிக்கலி இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் வேலையில் கரெக்டாக இருங்க. ரொம்ப முடியாத பட்சத்தில் மட்டும் லீவு போட்டுக்கோங்க. லெத்தாஜிக்காக இருக்காதீங்க, யாரையும் நம்பி உங்கள் வேலையை ஒப்படைக்காதீங்க. இதை மட்டும் பண்ணிக்கிட்டீங்கனாலே வேலை சூப்பர் தான். சரிங்க, நாங்கள் திருமணத்துக்கு வந்து வரன் பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்கும்? சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்க போய் தான் இந்த மந்த் ஆரம்பிக்குது. ஆனால் மார்ச் 7ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார், அது வேறு விஷயம். ஆனாலும் சுக்ரன் போகிறதுனால அந்த சனி தான் சுபத்துவமாக போகிறாரு. அந்த சனியை வந்து சுக்ரன் கன்ஜெக்ஷனால் சனி சுபத்துவமாக போகிறாரு. அந்த சுக்ரன் வந்து அங்கே போய் அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை. ஏன்னா ராகு இருந்தால் சுக்ரனை கொஞ்சம் பலமாக கெடுப்பார். சனி சுக்ரன் வந்து அந்த அளவுக்கு சுக்ரனை பாதிக்காது. ஏன்னா சனி வந்து சுக்ரனோட நட்பு கிரகம் தான், நட்பு ஸ்தானத்துக்கு தான் போகிறாரு. ஸோ நீங்கள் அலையன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய பேருக்கு இன்டர் கேஸ்ட் மேரேஜ், அதாவது ரிலேஷன்ஷிப் கம் மேரேஜ், லவ் மேரேஜ்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகக்கூடிய மந்த் இந்த மந்த். ஏன்னா சுக்ரன் போய் சனியோட மாற்றாரு. சுக்ரன் சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது இன்டர் கேஸ்ட், இன்டர் ரிலீஜியஸ், இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸை வந்து குறிக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். ஸோ அதே மாதிரி வேறு லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு ஸ்பவுஸ் உங்கள் பார்ட்னராக இருக்கலாம். இல்லை சில பேர் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ்லேயே வந்து கம்யூனிட்டி ப்ரிஃபரன்சஸ்லாம் வந்து ஆள் கொடுத்து அந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க அலையன்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய இந்த மாதம் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, எங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, நானும் என் ஹஸ்பண்டும் எப்படி இருக்கும்? என்னதான் இருந்தாலும் அந்த சுக்ரன் வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்களோட ஸ்பவுஸு, உங்களுடைய பார்ட்னரோட வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் இவ்வளோ நாள் சம்பாதிச்சதை விட நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பார். உங்கள் ஒய்ஃப்னால் அந்த அம்மா நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. இல்லை அவங்க புதுசாக வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் உங்களோட காம்பினேஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்கள் 2 பேர் உள்ள அந்த டீப் ரிலேஷன்ஷிப், இன்டர்னல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, 8ஆம் இடம் வந்து நல்லாயிருக்கு. தனுசில் வந்து இப்போ எந்த கிரகமும் இல்லை. 8ஆம் இடம் தான் டீப் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கும். ஸோ ஒரு டீப் ரிலேஷன்ஷிப், ஒரு ஆழமான அன்பு புரிதல் அப்படிங்கிறது நீங்கள் வெளிப்படையாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க. என்ன ரீசன்னா, ராசிநாதன் போய் சனியோடு சேர்ந்துட்டாரு. அப்போ ஃபஸ்ட்டே ஒரு ரிசர்வ்டு டெண்டன்சி உள்ளுக்குள்ளே வந்துடுது. வெளிப்படையாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலைனாலும் உள்ளூர நல்ல அன்பு, பாசம், காதல் அப்படிங்கிறது கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ உங்களுக்கு ஏற்படும். ஸோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம் தான். சரிங்க, நாங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப நாள் குழந்தையில ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், போகாத கோயில் இல்லை, பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை. ஸோ இந்த மாதமாவது அதுக்கான வாய்ப்பு இருக்கா? சூரியன் சனி கன்ஜெக்ஷன் இல்லையா? பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்ச் 14th வந்து சூரியன் வந்து மீனத்துக்கு போய்ட்டுறாரு. மீனத்துக்கு போனால் என்ன, சூரியன் தான் ராகுவோடு சேர்ந்து கிரகணமான ஆக போகிறாரு. அப்போ என்ன, எப்படி நல்லா இருக்கும்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ், ராகுவோடு சேர்ந்து கிரகணமாக போகிறாரு, எல்லாமே உண்மை தான். ஆனாலும் சூரியன் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் தனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பரான குருவோட வீட்டில் இருக்கிறாரு. அங்கே சூரியனுக்கு ஸ்தான பலமும் இருக்குது. அந்த ஒரு
தன்னோட உச்ச வீடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதுவும் அந்த கிரகத்துக்கு ஒரு தனி பலம் தான். அது எந்த வார்த்தைன்னு ஜோதிடத்தில் சொல்லப்படலை, அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை. எந்த கிரகம் தன்னோட உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த கிரகம் அந்த உச்ச வீட்டின் பலத்தில் பாதி இருக்குது. ஸோ நல்ல ஸ்ட்ரென்த்தோட தான் அந்த சூரியன் இருக்கிறார். அப்போது குழந்தை வாய்ப்புக்கு ரொம்ப நல்ல மாதம் தான் இந்த மாதம். நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறது, கன்சீவ் ஆகிறது, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கிறீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் ரொம்ப அதிகம். சரிங்க, நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலான் இருக்கோம். எங்களுக்கு எப்படி இருக்குது? எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஆச்சரியம், சந்திரன் 4ஆம் அதிபதி. ஸோ 2.25 நாளுக்கு ஒவ்வொரு வீடாக டிரான்சிட் ஆகிட்டு இருக்க கிரகம் சந்திரன். ஸோ ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இந்த மந்த் ஒரு மோர் தென் ஒரு 20 to 21 டேஸ் ரொம்ப பாசிட்டிவான அமைப்பில் தான் சந்திரன் போகிறாரு. ஏன்னா அந்த பாவ கிரகங்கள் 3 இப்போ 4 வீட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருந்தது, தனுசுலேருந்து மீனம் வரைக்கும். ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒரு 3 வீடாக ஷ்ரிங்க் ஆயிடுச்சு. அது ஒரு நல்ல விஷயம் தான். அட்லீஸ்ட் சந்திரன் இந்த தனுசில் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருப்பார். ஏன்னா தனுசு ஆல்ரெடி சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு, குருவோட வீடு. அங்கேயும் ஒரு பாவ கிரகமான செவ்வாயெல்லாம் உட்காந்து சந்திரமங்கல யோகம்னாலும் அது அமாவாசை அமைப்பு, சூரியனுக்கு கிட்டேயும் அந்த சந்திரன் வரும்போது அந்த செவ்வாயோட சேர்ந்து இன்னும் கெட்டு தான் போனார். ஸோ எல்லா இடத்துலையும் சந்திரமங்கல யோகம் வேலை செய்யும்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போது ஒரு வீடு அட்லீஸ்ட் சந்திரனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அப்போ ஒரு கூட ஒரு 2.25 நாள் சந்திரன் நல்லா இருக்கிறாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மந்த் ஃப்ரம் டில் 24th மார்ச் வரைக்குமே சந்திரனோட அமைப்பு நல்லா இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான மந்த் இந்த மந்த். லிக்யூட் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது உங்கள் கையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறதை விட மந்த்லி பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சில விஷயங்கள் இருக்கும். இந்த சிட் போடுறது, அல்லது சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே மாதம் 1000 ரூபாய் 5000 ரூபான்னு கட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மந்த் நீங்கள் பல்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இந்த மாதிரி குட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்க, நாங்கள் ஃபாரினில் இருக்கோம். எங்களுக்கு எப்படி இருக்கும்? 5ஆம் அதிபதி 11. ஃபாரினில் இருந்துட்டு ரொம்ப நாளாக இந்தியா வரணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்தியா வரலாம். இப்போது இந்தியா வந்தால் நல்லா இருப்பீங்க. அதுக்கான பிராப்தம் இந்த கோச்சாரம் கொடுக்குது. பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப் டேர்னிங் டெசிஷன் இல்லையா? ஸோ இதுக்கு நீங்கள் உங்களோட சொந்த ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது அவசியம். ஃபாரினில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு திரும்பி வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வர முடியும். சரி, நாங்கள் அங்கேயே இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லாயிருக்கும். சூரியன் இருக்கிறதுனால உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட சின்ன வாக்குவாதங்கள், கிளாஷஸ், ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வேலையில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. நாங்கள் இப்போ ஃபாரின் போகணும் அப்படின்னா இந்த மாதம் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை. நெக்ஸ்ட் மந்த் ஃபோர்த்கமிங் மந்த் ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. எங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேது இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் பெரிய அளவில் இல்லை. ஆனால் அந்த 6ஆம் அதிபதியான புதன் போய் ராகு கூட சேர்றதுனால ஸ்கின் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் அலர்ஜிஸ், ரேஷஸ், ஸ்கின்ல அங்கங்கே இச்சிங் வர்றது, ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிறது, அந்த ஸ்கின்ல உள்ள ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் குறையிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ ஸ்கின் கேர் பேசிக்கலி நல்லா பண்ணிக்கோங்க. ஹைட்ரேட்டடாக இருங்க. ஹைட்ரேட்டடாக இருந்தாலே ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் பெருசாக வராது. ஸ்கின் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் தான் வரும். பெருசாக மேஜராக வேறு எந்த ப்ராப்ளமும் வர்றதில்லை. ஸோ இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு நான் ஆல்ரெடி மருந்து எடுத்துகிட்ருக்கேன், டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கேன், ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன்னா அந்த மருந்து மாத்திரைகளை ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க. என்ன ரீசன்னா, 6ஆம் அதிபதி சூன்யமாகும்போது ட்ரீட்மெண்ட் லேக்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஒரு மருத்துவ பரிசோதனையோ இல்லை ஏதோ ஒன்று செய்ய சொல்கிறாங்க. ஒரு டேப்லெட் எடுங்க, இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் எடுக்கணும்னா இந்த ராகுவும் புதனும் சேர்ந்து அந்த 12ல் இருக்கிறது என்ன செய்யும்னா டேப்லெட் போடவே மறந்துடுவீங்க. வேலைப்பளுவில் டேப்லெட் போடவே மறந்துடுறது என்ன செய்யும்? இப்போ உடம்பு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குல்ல, டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிட்டா என்னென்னு ஸ்டாப் பண்ணுவீங்க. ஆனால் அது பின்னாடி திரும்ப அந்த பிரச்சனையை ட்ரிகர் பண்ணிவிடும். தயவு செஞ்சு வேண்டாம். டாக்டர் 10 நாளைக்கு டேப்லெட் கொடுக்குறாருன்னா 2 நாளில் நோய் சரியானாலும் 10 நாளும் அந்த டேப்லெட்டை நீங்கள் தொடர்ந்து போடுறது தான் மருத்துவ ரீதியாகவுமே நல்லது. இந்த காம்பினேஷன்ஸும் அதை தான் உங்களுக்கு கிளியராக இண்டிகேட் பண்ணுது. ஸோ மித்தபடி மேஷம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்ம நிறைய டூஸ் கொஞ்சம் டோன்ட்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் கோச்சார பலன் தான். ஸோ இது ஒரு பொது பலன். இது அப்படியே உங்களுக்கு எக்ஸாக்டாக அப்ளிகபிள் ஆகணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகம் தான் நீங்கள் யாருங்கிறத பேசும். ஸோ உங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ், வாழ்வியல் பரிகாரங்கள் சஜஸ்ட் பண்ணுவேன். அது நோ காஸ்ட் ரெமெடிஸும் கூட. நீங்கள் ஒரு பைசா அதுக்காக செலவழிக்க தேவை கிடையாது. ஸோ அதனால் பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அதே பெனிஃபிட்டை நீங்களும் அடையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மேஷம். நன்றி, வணக்கம்.